அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் பார்ப்போம். இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் ஒன் சைடாகவே இறங்கியிருக்காங்க. 78,000 பாயிண்ட் 77,900 77,300 பாயிண்ட்ஸ், அதாவது 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தொடர்ந்து இறங்கியிருக்காங்க. நேற்றே பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர், அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கனாலும் இங்கேயும் வந்து பார்த்திங்கனாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர்ஸில் தான் மூமெண்ட் இருக்கிறதா சொல்லி ஒரு மூமெண்ட்டை தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து நம்ம வந்து அப் ட்ரெண்ட் ஆனால் எது வரைக்கும் போகும், டவுன் ஆனால் எது வரைக்கும் போகுங்கிறத வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்றே செல்லிங் ப்ரெஷர் உருவானதுனால இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து டவுன் ஆகியிருக்காங்க. அதாவது லோ வந்து 400 வரைக்கும் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு, அந்த 400 டச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்திருக்கிறத கேண்டில் ஸ்டிக்கை வச்சு பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நேற்று வந்து ஒரு கேப் அப் நடந்ததுனால அதுலேருந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி தொடர்ந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் இறங்கியிருக்கு. அப் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்து அப்புறம் டவுன் ஆகி தொடர்ந்து ஒன் சைடாக இறங்கிட்டு அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்திருக்காங்க சென்செக்ஸ். அப்புறமேல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து லோக்கு வரைக்கும் வந்துட்டனால 400 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷராகவோ பையிங் ப்ரெஷராகவோ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 77,350க்கு கீழே போனாங்கன்னா 77,250 அல்லது 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்குவாங்க. இதுக்கப்புறம் மேலே அப் ட்ரெண்ட் ஆனாங்கன்னா ஓப்பனுக்கு மேலே போனால் மட்டும்தான் 77,690 வரைக்கும் போவாங்க. அப்படி அதுக்கு மேலே போனாங்கன்னா 77,793 வரைக்கும் போவாங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும். இது எப்படின்னா நேற்று போன வாரத்தில் வந்து இதுலேருந்து அப் ட்ரெண்ட் ஆகிருக்காங்களா, அது வரைக்கும் வந்ததுக்கப்புறமேட்டு தான் மூமெண்ட் அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் உருவாகிட்டனால அதுக்கப்புறம் தான் அப் ஆகி கேப் அப் ஆகிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சில பையர்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்துல எல்லோரும் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் தொடர்ந்து பையிங் ப்ரெஷரில் மூமெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தாலே தெரியும். ஆனால் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அப்படி டவுன் ஆனால் 300 பாயிண்ட்டுக்கு வரைக்கும் போவாங்க. அப்படி இல்லாட்டி 200 பாயிண்ட் வரைக்கும் கீழே போவாங்க. அது 77,250 வரைக்கும். ஆனாலும் இங்கே வந்து ஒரு பையிங் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நம்ம கால்குலேஷன் பண்ணால் 77,350க்கு கீழே போனால் தான் அதுக்கு கீழே போவாங்க. அன்ன வரைக்கும் பார்க்கும்போது அப் ட்ரெண்டுக்கு தான் நம்மளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஆன்லைன்லேயே இருந்து லைவாக பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ண முடியும். அதாவது இன்றைக்கி ஓப்பனுக்கு மேலே போனால் நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் செயினில் போய் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து கால் ஆப்ஷன் 77,500 கால் ஆப்ஷனில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் 103 ரூபா இருக்காங்க. அதாவது நேற்றைக்கு வந்து பார்க்கும்போது இது வந்து சின்னதாக ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம். இந்த ஒரே நிமிஷம் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சு. நெட்வொர்க் ப்ராப்ளம் அதனால தான் தானிச்சு. இப்போ 77,500 வந்து 110, 111, 109 ரேஞ்சில் இருக்காங்க. அதில் போய் உள்ளே போய் பார்த்தோம்னா நேற்றைக்கு வந்து எந்த லெவலில் இருந்திருக்காங்கன்னா மூமெண்ட்டு தொடர்ந்து டவுன் ஆகிருக்காங்க. அதாவது 400 பாயிண்ட்ஸ்லேருந்து 111, அதாவது 300 பாயிண்ட்ஸ் சரியான டவுன் ஆகிருக்காங்க. அதில் பார்த்தாலே தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவானதுக்கப்புறம் தான் தொடர்ந்து டவுன் ஆகிருக்காங்க. இருந்தாலும் இங்கே வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் மாதிரி தான் தெரியுது. அதாவது இதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இந்த கேண்டில்ஸ்க்கு கீழே பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா கீழே மூமெண்ட் தருவாங்க. பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மூமெண்ட்டு அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 110க்கு கீழே ஒரு 80 பாயிண்ட்டுக்கு கீழே போயிட்டாங்கன்னா இன்றைக்கி டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபுட் சைடு தான் போவாங்க, கால் சைடு டவுன் ஆவாங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபுட் ஆப்ஷன் பார்ப்போம். 77,500 இதில் பார்த்திங்கன்னா அது எகெயின் ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அங்கே செல்லிங் ப்ரெஷர் தந்துருந்தாங்க. இங்கே வந்து 60 பாயிண்ட்ஸில் வந்து பையிங் ப்ரெஷர் தந்துருக்காங்க. அதாவது நேற்றே தந்துட்டாங்க.
இப்போ வந்து 177 வரைக்கும் பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்காங்க. இதில் வந்து 189, அடுத்தது 200 பாயிண்ட்டுக்கு மேலே போனாங்கன்னா 215 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி 200 பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகாமல் அவங்க வந்து மூமெண்ட் இது பண்ண மாட்டாங்க. 200 தொட்டுட்டு வேணால் அப்படி வேணால் மாறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கனாலும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறனால ஃபுட் ஆப்ஷனில் நல்ல அப்பாயிருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு கிடச்சிருக்கு. 100 பாயிண்ட்ஸ்னால் அதாவது 2000 ரூபாய் கிடச்சிருக்கும் கரெக்டாக கேண்டில்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம்னா. இதில் பார்த்தாலே தெரியும். அப்படி டவுன் ஆனாங்கன்னா 200 பிரேக் அவுட் பண்ணாமல் டவுன் ஆக அதிகபட்ச வாய்ப்பே இல்லை. அடுத்தது வந்து இண்டெக்ஸில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு மூமெண்ட்லேயே தான் இருக்காங்க. அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான, அதாவது இன்றைக்கி ஓப்பனுக்கு வந்து லோவுக்கு கீழே வந்துட்டனால, அதாவது கேண்டில்ஸ் நேற்றுலேருந்து ஒன் சைடாக நடந்திருக்கு. அதாவது இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆன இதுலேருந்து கீழே வந்துட்டனால லோவாக வந்துட்டாங்க. அதாவது 400 பாயிண்ட்டை டச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமேலுக்கு பையிங், அதாவது மேலே தான் அப் ட்ரெண்ட் தான் தரணும், ஆனாலும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஐவிஸ், டெல்டா, வால்யூம்ஸ் அது மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணால் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இப்போக்கி பார்க்கும்போது 400 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டனால 400 பாயிண்ட்டை தொட்டுட்டனால அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கீழே வந்தாங்கன்னா 300 பாயிண்ட்ஸு கீழே போனாங்கன்னா நமக்கு வந்து 250 வரைக்கும் போவாங்க. 300 தொட்டுட்டு அப்போ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.